எந்த பக்கம் பார்த்தாலும் ப்ரௌனி ப்ரௌனி வந்து எப்படி என்ன தான் இருக்குது இந்த ப்ரௌனியில் செஞ்சு பார்த்தது தாங்க நானே ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரௌனி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கேக்கு பிடிக்காதவங்களோட அது கண்டிப்பாக அந்த ப்ரௌனி பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் செஞ்சு என்னால் நம்பவும் முடியலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேக் ட்ரைலேருந்து 1 ஸ்பூன் நெய் தடவி நம்ம மைதா அப்போ டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப்பில் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். அரை கப்பு ஆயிலில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டை 2 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூட அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டே அந்த ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அரை கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுட்ரு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, இதையும் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு இந்த அளவுக்கு கலந்து எடுத்துட்டு கேக் ட்ரையில் இதையும் ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நான் பிரிக்கிட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதில் தூக்கி இந்த கேக் ட்ரையை வச்சுட்டு 20 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.